மாத்து மருந்து கொண்டு வரவே கிடையாது. அப்பா அவனை ஏமாற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது வந்துட்டு வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப கருப்பு ஃபோன் பண்ணிட்டு போஸ் வந்துட்டாரு, திரும்ப நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க போறாரு. நல்லா போதையில குடிச்சிட்டு இருக்காரு போஸ். அப்ப சேது வந்துட்டு நீ எப்படி அந்த விதையை எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த விதையனா அப்படியே அந்த செடியில இருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி போஸ் உளறிட்டு இருக்காரு. அப்ப சேது யோசிச்சுட்டு இருக்கு, என்ன செடியில இருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தானா, என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நீ எந்த செடியில இருந்து பறிச்ச அந்த தாமரை இலை மாதிரி இருக்கும்ல, ஒரு படர்ந்து இருக்குமே அந்த இதுல இருந்தா கொடியில இருந்தா அப்படின்னு சொல்லி சும்மா போட்டு வாங்குறாரு. அவர் அப்படி சொன்ன உடனே போஸ் நின்று ஆமா ஆமா அதுல இருந்தா பறிச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இவர் அதை எடுக்கல, அந்த விதையை வந்து இவர் எடுத்துட்டு வரல அப்படிங்கறத ஓரளவு கெஸ் பண்ணிடுறாரு சேது. இத்தனை நாள் போய் சொல்லிட்டு இருந்திருக்காரு போஸ் அப்படி சொல்லி கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சித்தர் சொன்னார்ல, நம்ம வந்து அந்த இதுக்கு வண்டு கண்ணுக்கெல்லாம் தெரியாம இருக்குன்னா பச்சை இலைய சுத்திட்டு போனோம்னா தெரிய மாட்டோம்ல அப்படின்னு சொல்லி சும்மா சொல்றாரு. ஆக்சுவலா அந்த சேரெல்லாம் பூசிட்டு தான் போறாங்க. ஆனா அத சொல்லாம இப்படி சொல்லி பாக்குறாரு. அத கேட்டுட்டு போஸ் வந்துட்டு ஆமாமா நானும் அப்படிதான் அந்த மரத்துல இருக்க இலையெல்லாம் எடுத்து என் மேல சுத்திட்டு அப்படியே போய் அந்த இதுக்குள்ள மேல போய் அப்படியே அந்த வண்டெல்லாம் இப்படி தள்ளி விட்டுட்டு போனேன். அந்த தாமரை இது மாதிரி படர்ந்து இருந்துச்சுன்னா அந்த செடியில இருந்து அந்த விதைய அப்படியே பறிச்சுட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உளறிறாரு. சோ இவர் எடுக்கல அப்படிங்கறது சேது கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா நைட் வந்து தூங்கிட்டு காலையில வந்து தமிழ்ச்செல்வி கிளம்புறாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிட்ட சொல்லிட்டு வெளிய வராங்க. அப்ப சேது வெளிய நிக்கிறாரு. அவர் வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட கேக்குறாங்க, நான் கேக்குறதுக்கு உண்மையை சொல்லு. நீ வந்துட்டு மாத்து மருந்து எடுக்க போனல, அப்ப என்ன ஆச்சு, நீ ஏன் மயங்கி கிடந்த, உன்னை யாராவது அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அநேகமா தமிழ்ச்செல்விக்கு வந்து இவருக்கு ஏதோ டவுட் வந்துருச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வந்து ஆனா போஸ காமிச்சு குடுக்கல. என்ன பண்றாங்கன்னா, இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நான் வந்தேன். ஆனா எப்படி விழுந்தேன்னு எனக்கே தெரியல. மயக்கம் வந்து எப்படியோ விழுந்துட்டேன். ஆனா மருந்து எடுத்துட்டு வந்து அப்படியே மயக்கம் வந்து விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாரி தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா, சேது நடேசன் கிட்ட பேசுறாரு. இப்படி வந்து போஸ் சொன்னது எல்லாமே பொய். அவன் போய் அந்த மருந்து எடுக்கவே இல்ல. எல்லாமே பொய் சொல்லியிருக்கான். ஆனா அப்ப எப்படி அந்த மருந்த கொண்டு வந்தான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடேசன் கிட்ட பேசுறாரு. அப்ப நடேசன் சொல்றாரு, நம்ம இங்க இருந்து பேசிட்டு இருந்தா ஒண்ணும் கதையாகாது. நம்ம அங்கேயே போய் பார்த்தோம்னா தெரியுமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்குது. அதுக்குள்ள போய் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரு. இல்ல யாராவது ஒருத்தர் இப்போ நீ போய் நான் இங்க சமாளிச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா அங்க போய் விசாரிச்சு தேடுனாதான் எது உண்மைங்கிறது கண்டுபிடிக்க முடியும் சேது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு. சேதுவும் அதான் சரி அப்படின்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு டவுட், தமிழ்ச்செல்வி கரெக்டா நான் மருந்து எடுத்துட்டு வரேன்ட்டு போனாங்க. போயிட்டு நான் மருந்து இல்லாம மயக்கம் போட்டு கிடந்தாங்க. ஒருவேளை அவங்க கையில இருந்தத வந்துட்டு போஸ் எதுவும் புடுங்கிட்டு போயிருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு சேதுக்கு. ஆனா தமிழ்ச்செல்வி போஸ காட்டி குடுக்கல, தப்பிக்க வச்சுட்டாங்க. ஆனா சேதுக்கு டவுட் வந்துருச்சு. அவர் கண்டிப்பா அங்க போய் விசாரிச்சு ஏதோ ஒரு கேமராவோ ஏதோ ஒரு சம்திங்ல அவர் கண்டிப்பா மாட்டுவாரு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.